வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி எடுத்துகிட்டு லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூடவே 3 சில் தேங்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுத அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பற்கள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அடி பிடிக்காமல் வதக்கி விட்டுடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது தக்காளி நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு. இது கூட நம்ம முருங்கைக்காய் துண்டுகள் தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கலாம். நான் இன்றைக்கி 2 முருங்கைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது முருங்கைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்றவங்க 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது மசாலா சேர்த்து நல்லா கலந்ததும் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த கசகசா, தேங்காய், சோம்பு விழுதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நம்ம வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுத்து பார்க்கும்போது ரொம்ப கெட்டியாக மாறிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நிறையவே தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம தண்ணி ரொம்ப குறைவாக சேர்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் கசகசா தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே குழம்பு நல்லா கெட்டி ஆகிடும். அதனால் தண்ணி தாராளமாக விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு கொதிக்க வைக்கலாம். இப்போது குழம்பு நல்லாவே கொதிச்சிருக்கு. இது ஒரு 3 நிமிஷம் சிம்மரில் வச்சிங்க அப்படின்னா அழகாக ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரொம்பவே சூப்பராக அழகாக தயாராகிடும். குழம்பை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லியோ தூவிட்டு சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த பொரிச்ச குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.